தெய்வ கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தெய்வ செய்திக்காய் நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு முன்பாய் நாங்கள் கடந்து வருகிறோம். தேவன் எங்களோடு நீர் இடைபடுவீராக. தேவன் எங்களோடு நீர் பேசி அருளுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு வெளியரங்கமாவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு வெளியரங்கமாவதற்காக எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே இடைபெற்றுள்ளவீராக. தேவன் பேசி அருளுவீராக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவன் இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் அல்லது எப்படியெல்லாம் நடத்த போகிறார் என்பதை இந்த வசனத்தை கொண்டு வாக்குத்தத்தமாய் தேவன் இந்த மாதத்திற்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே இந்த வார்த்தையிலே முதல் வார்த்தையை பார்த்தோம் என்றால் இதோ என்று சொல்லியிருக்கேன். நீங்க வேதத்துல எங்கெல்லாம் இதோ என்கிற வார்த்தையை பார்க்கிறோம், அது துரிதமாய் கர்த்தர் செய்ய போகிறதை காட்டுகிறது. எங்கெல்லாம் வேதத்துல இதோ என்று சொல்லுகிறாரோ, இதோ என்று சொல்லி வசனத்தை வார்த்தையை சொல்லுகிறாரோ, அந்த இடங்கள் எல்லாம் தேவன் துரிதமாய் செயல்பட போகிறார். அப்ப இந்த மாதத்திலே நாம் இத்தனை நாட்கள் போயிருந்தாலும், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த 10 நாட்கள் கடந்திருந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் நமக்கு தம்முடைய சௌக்கியத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நம்மளை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். இதைத்தான் நாம் கடந்த வாரங்களிலே சனி ஞாயிறிலே தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். சனிக்கிழமை இரவு கிரவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு கிரவு வரைக்கும் நம்ம சௌக்கியமும் ஆரோக்கியமும் என்று சொல்லி குணமாக்குகிறவர் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு அந்த வசனத்தின் 2வது பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவன் ஒரு மனிதனை குணமாக்கி அப்படி அவர் விட்டுவிட போகிறது அல்ல, அவனுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். இங்க 2வது தேவன் அந்த மாதத்தில் நம்மளுக்கு எப்படி வெளிப்பட போகிறார், அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிறவராய் காணப்பட போகிறார். அவர் முதலாவது குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். 2வது அவர் வெளிப்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஒரு மனிதனை அவர் குணமாக்கி, அப்படியே ஒரு மனிதனை நீங்க குணமாக்குகிறீங்க, குணமாக்கிட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? அவர்கள் இடத்துல அந்த பலன் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்கன்னா, அவங்க காயத்தை நீங்க கட்டிட்டீங்க, கொஞ்சம் காயம் குணமாயிருச்சு. குணமான உடனே நீங்க டிஸ்சார்ஜ் பண்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வோம், சரி இவர் குணமாயிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டு போவோமா? இல்ல, அவர் இழந்த பலனையும் அவர் இழந்த சத்துவத்தையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கு நம்ம அவங்களுக்கு ஏற்ற டயட், அவர்களுக்கு ஏற்ற எதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு சத்து கிடைக்கும் என்று அதை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறாய் காணப்படும். அதே போலதான் கர்த்தர் செய்கிறார். இந்த மாதத்திலே நம்மளை குணமாக்கி நம்முடைய சத்துவத்தை இழந்து போன இடத்திலே நம்மளை அப்படியே விட்டு போகிறதல்ல, அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருந்து நம்முடைய சத்துவத்தையும் பலனையும் நம்மளுக்கு திரும்ப தருகிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி திரும்ப தருகிறாராம், எப்படி வெளிப்படுகிற தேவனாய் காணப்படுகிறாராம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பரிபூர்ண சமாதானத்தையும்
சத்தியத்தையும் வெளிப்படுத்தி, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவன் வெளிப்படுத்தி நம்மளுக்கு அவர் நம்முடைய பலனை திரும்ப தருகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேத முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இப்படிதான் வரும். ஒன்று, அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால், ஒரு பகுதி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற பகுதியா இருக்கும், இரண்டாவது பகுதி அதிலே நம்மளை பலப்படுத்துகிற பகுதியா இருக்கும். எப்பயுமே தேவன் நீங்க இருக்கிற இதுலயே ஆசீர்வதித்து நம்மளை அப்படியே விட்டு போகிறது இல்ல, அவர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்துல எங்க நீங்க பார்த்தாலும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒண்ணு நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கும், இல்ல நம்மளை சீர்படுத்தி அதிலே பலப்படுத்துகிறதா இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார், நாம் முதலாவது சமாதானத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்ப உங்க வசனம் சொல்லுகிறது, இந்த சமாதானத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாராம். எரேமியா 33:6 சொல்லுகிறது, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி. அப்ப இங்க எப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரா? பரிபூர்ண சமாதானத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், சமாதானம் என்பது, அன்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கிறதோ, ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கிறதோ, அதை காட்டிலும் மேலாக வேத முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சமாதானம் என்பது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த வேளையிலே சமாதானத்தை குறித்து சிறு குறிப்புகளை, அதாவது சிறு குறிப்புகளை மாத்திரம் நான் கொடுத்து விட்டு அதன் பின்பாக இந்த சமாதானத்தை குறித்து நாம் தியானிப்போமாக. முதலாவதாக இந்த சமாதானத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. அதுல சில குறிப்புகளை மாத்திரம் நான் கொடுக்க விரும்பப்படுகிறேன். முதலாவது, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம்மளை சமாதானத்தில் இருக்கும்படியே தேவன் நம்மளை அழைத்தாராம். தேவன் நம்மளை அழைத்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன? அவர் நாம் சமாதானத்தில் இருக்கும்படியாக. அந்த வசனம் 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப முதலாவது நாம் இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம துன்பத்தின் பாதையிலே போய் போராட்டத்திலும் கலக்கத்திலும் பிரச்சனையிலும் காணப்படும்படியாய் கர்த்தர் அழைக்கவில்லை. அவர் நம்மளை சமாதானமாய் இருக்கும்படியாய், அந்த பரிபூர்ண சமாதானத்தை பெற்று தேவனோடு ஐக்கியத்தோடு காணப்படும்படியாய், உலகத்திலே சமாதானம் பெற்றவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நமக்குள்ளாய் தெய்வீக சமாதானம் இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, அவருடைய தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்று என்று சொல்லியிருக்கு. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அவரால் சமாதானமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு நமக்குள் அந்த சமாதானம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த வருடம் தொடங்கி 2 மாதத்தின் நடுப்பகுதிக்கு, 2வது மாதத்தின் நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து எவ்வளவு நாள் நம் தேவ சமூகத்திலே சமாதானத்தோடு இருந்திருக்கிறோம்? இது உலகம் தருகிற சமாதானத்துக்கும் வேதம் தருகிற அல்லது தேவன் தருகிற சமாதானத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை பின்னாட்களில் விளக்கமாய் நாம் பார்ப்போம். ஆனா பொதுவாய் சமாதானமாய் நாம் இருக்கிறோமா என்பதை முதலாவது நாம் யோசித்து பார்ப்போமாக. அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு என்ன அடையாளம்? சமாதானம் நம்மளுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளையை ஒரு புறஜாதியான அல்லது மற்ற தேவ பிள்ளை பார்க்கிறார்கள் என்றால், அவர்களை பார்த்த உடனே அவர்களிடத்துல சமாதானம் இருக்கிறதை கண்டுட்டு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவேன். நம்மளுடைய புறம்பான அடையாளங்களை பார்த்துட்டு இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் வேதம் என்ன விருப்பப்படுகிறது? நம்முடைய உள்ளான அந்த சமாதானத்தை கண்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இவர்கள் தேவ பிள்ளைகள் என்பதை, தேவ ஜனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை சமாதானமாய் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். 2வது வசனம் சமாதானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? நீங்க வசனத்துல வாசித்தீர்கள் என்றால், சமாதான பலி என்று தேவன் ஒரு பலியவே செப்பரேட்டா பிரித்து வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே சமாதான பிரபுவாகிய இயேசுவை நாம் பெற்று இருக்கிறோம்.
அதனால் நாம் சமாதானத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சமாதானத்திலே இருக்கும்படி அந்த அழைப்பை பெற்று நாம் அதிலே காணப்படுகிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, தேவன் நம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினாராம்? சமாதான பலிகளை அவர்கள் தேவனுக்கு செலுத்தி சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஏதோ ஒரு விதத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வந்துகிறார் காணப்படுகிறார். நீங்க ஆதாம் ஏவாளுடைய காலத்திலும் சரி, அவர்கள் பாவம் செய்தார்கள், சாவுக்கு ஏதுவானவர்களாய் மாறினார்கள், அந்த ஏதோன் தோட்டத்தை வெட்டு விலக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உடுத்தி என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி ஒரு சமாதானத்தோடு அனுப்புகிறார். அதோடு தேவன் நிறுத்தல. அதுக்கப்புறம் அவர்கள் வெளியில வந்த பிறகும் அவர்களுடைய சந்ததியோடும் தேவன் பேசிக் கொண்டிருந்தார். தேவன் என்ன செய்திருக்கணும்? நீங்க டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல அவங்க பாவம் செய்த உடனே, வெளியில தள்ளின உடனே தேவனுக்கும் அவர்களுக்கு இருக்கிற ஐக்கியம் முறிந்து போயிருக்கணும். ஆனா அந்த நேரத்திலும் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை சமாதானத்தில் நடத்தும்படியாய் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப தேவன் முதலாவது நாம் சமாதானமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது, தேவன் நாம் சமாதானமா இருக்கும்படி அவர் பிரயாசப்படுகிறவராய் காணப்படுகிறார். நாம எப்படி நம்முடைய உலகத்திலே நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோமோ, அதே போல தேவன் நாம் சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது, வேதம் என்ன சொல்லுகிறது சமாதானத்தை குறித்து? வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இது யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் அதுதான். நீங்க போய் குணமாக்குங்கள், நீங்க போய் விடுதலையாக்குங்க, நீங்க போய் பிசாசு துரத்துங்கன்னு சொல்லுகிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், நீங்க போய் முதலாவது சமாதானத்தை சொல்லுங்க. அதுக்கு முந்தின வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. 3வது வசனம் லூக்கா 10:3 சொல்லுது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டியை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை. அவர் அனுப்புகிற பாதை, அவர் அனுப்புகிற இடம் பயங்கரமான இடம். அது ஓநாய்கள் நிறைந்த இடம். அது நம்ம போனா சில நேரங்களில் நம்மளை பீறும், சில நேரம் நம்மளை காயப்படுத்தும், சில நேரம் நம்மளை துக்கப்படுத்தும், சில நேரம் நம்மளை சூழ்ந்து கொண்டு பயத்திலே நம்மளை பிடித்து வைத்துக் கொள்ளும். ஆனாலும் வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்க போன உடனே அந்த வீட்டுக்கு நீங்க முதலாவது சமாதானத்தை சொல்லுங்க. முதலாவது நீங்க உள்ள நுழைந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதை சொல்வதை காட்டிலும் முதலாவது இயேசு சொல்லுகிறார், நீங்க போன உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முதலாவது அவர்கள் வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது சமாதானத்தை கூறுங்க. இப்ப யோசித்து பாருங்க, நாம ஒருத்தருக்கு சமாதானத்தை கூற வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள் சமாதானம் இருக்கணும். நாம இங்க சண்டை போட்டுக்கிட்டு, நாம இங்க போராட்டத்துல இருந்துட்டு போயிட்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாம் சொன்னோம்னா அது என்னவாய் மாறுகிறது? அது ஒரு பேச்சு மூலமாய் நாம் ஒரு கட்டாயத்துக்காய் அல்லது அந்த நேரத்துல நாம் சொல்ல வேண்டுமே என்கிறதுக்காய் நாம் சொல்லுகிறோம். இருதயத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாம் சொல்லுகிற வார்த்தையில. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது நாம் தேவனிடத்துல இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் போகிற இடங்கள் எல்லாம் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் நாம் காணப்படும். நீங்க ஒருத்தவர்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு முன்பாக நீங்க சமாதானமா இருங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, இன்னையா என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அல்லது இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா, சரி நீங்க சொன்னதுபடியே எனக்கு நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. இது என்ன கொண்டு வருது? அங்க ஒரு கான்வர்சேஷனே நம்மளுக்கு பில்ட் பண்ணுது. நீங்க எப்ப உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நீங்க சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய நிலைமையை உங்களிடத்திலே வெளிப்படையாய் சொல்ல ஆயத்தப்பட ஆரம்பித்து விடுவார்கள். உடனே என்ன நடக்கும்? அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை சொல்லுவார்கள். அப்ப நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம அவர்களுக்கு கூறும்போது அந்த ஜனம் தேவன் பக்கம் திரும்புகிறதாய் காணப்படுகிறது.
ஏன் அந்த ஜனம் தேவன் பக்கமாய் திரும்புகிறது? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளின் இருதயத்தை பிதாவுக்கு திருப்புகிறது போல். அப்ப அவர்கள் ஒரு காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளா இருந்திருக்கிறார்கள், தேவ சாயல் தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவர்கள் இருக்கிற இடமும் வளர்ந்த இடமும் தேவனுக்கு பிரியமில்லாததும் தேவனை விட்டு விலகிறது. அதனால் தங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்காங்க. ஆனா இப்ப அவர்களை தேவன் பக்கமாய் திருப்பும்படியாய் தேவன் நம்மளை சமாதானம் விதைக்கிறவர்களாய் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அப்ப இந்நாள் முதற்கொண்டு நாம் ஒரு பொருத்தனை, ஒரு முடிவு எடுப்போமாக. நாம் காண்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாழ்விலும் வீட்டிலும் சமாதானம் விதைக்கிற, சமாதானத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நாம் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதை காட்டிலும், விடுதலை அல்லது அவர்களை ஏதோ ஒரு போராட்டத்தில் வந்து விளக்குறதை காட்டிலும், முதலாவது நாம் சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த பலத்திலே அவைகளை மேற்கொள்ள அவர்களால் முடியும். தேவன் அந்த காரியத்தில் கிரியை செய்ய முடியும். அப்ப வேதம் சொல்லுகிறது, மூன்றாவதாக நாம் எங்கு சென்றாலும், எந்த வீட்டுக்குள் நுழைந்தாலும், எங்கு நாம் பேசினாலும் அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சமாதானத்திற்கு வேதம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நான்காவதாக வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது, பிதா சமாதானத்தின் சுவிசேஷத்தை இயேசுவின் மூலமாய் நம்மளுக்கு கூறினார். நீங்க இயேசு கூறின சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி நீங்க சுவிசேஷ புஸ்தகங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனா அப்போஸ்தல புஸ்தகங்களிலே வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இயேசு சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்மளுக்கு அறிவிக்கும்படி பிதாவினால் அவர் அனுப்பப்பட்டார். அப்ப பிதாவே நாம் சமாதானத்தை பெற்று அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு சமாதானத்தை கூறும்படி வந்தார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அவர் அனுப்பப்பட்டது பிதாவாகிய அந்த பிதாவே நம்மளுக்கு சமாதானத்தை கூறுகிறவராய் காணப்படுகிறார். ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவுது. இந்த சமாதானம் யார் சொன்னது? நேபுகாத்நேச்சார் தங்களுடைய ஜனங்களுக்கு, பூமியில் உள்ள எல்லோர்களுக்கும், ராஜ்யத்தின் கீழ் உள்ள எல்லாருக்கும் சமாதானம் பெருகுவதாக என்று சொன்னதை நாம் பார்க்கலாம். அவன் ஒரு நேபுகாத்நேச்சார், தேவனை அறியாதவன், தேவனை விட்டு புறஜாதியான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான். ஆனா அவனுடைய வாயிலிருந்தே சமாதானம் பெருகுவதாக என்று ஒரு வார்த்தை வருதுன்னா அங்க ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்க தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் தேவன் யார் என்பதை அங்கு அறிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். அவன் தேவன் ஆளுகிறவர், தேவன் தான் நம்மளை ஆளுகிறார், அவர்தான் என்னை ராஜாவாக்கினார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டது நிமித்தமாகத்தான், அவனுக்குள்ளாய் தேவன் வந்தது நிமித்தமாகத்தான், அவனிடத்திலே அவன் தேவன் யார் என்பதை ருசி பார்த்தது நிமித்தமாக அந்த தெய்வீக சமாதானத்தை தன் பூலோகம் முழுக்க, அதாவது தன்னுடைய ராஜ்யம் முழுக்க பரவினதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க சமாதானம் என்ன செய்கிறது? முதலாவது சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் சமாதானத்தை பெற வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். மூன்றாவது அந்த சமாதானத்தை பெற்று மற்றவர்களுக்கு நாம் பகிர வேண்டும் என்று நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக கடைசியாக இந்த சமாதானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யாரிடத்தில் சமாதானம் இருக்கிறதோ அல்லது யாரிடத்தில் அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானம் இருக்கிறதோ அது அவர்களிடத்திலேயே இருக்காது, அது பரவி பெருகுகிறதாய் காணப்படும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல அந்த தைலத்தை பூசுகிறார். அந்த தைலத்தை, அந்த பரிமள தைலத்தை உடைச்சோடு அப்படியே பூசின உடனே என்ன நடக்குது? அந்த தைலத்தின் வாசனை வீடு முழுக்க நிரப்பினதை நாம் பார்க்க முடியும். அப்ப இதே போலதான் சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் இருக்கிற இடமும் சரி, அவர்கள் போகிற இடமும் சரி சமாதானத்தினால் நிரப்பப்படும். அவர்களிடத்துல பேசுகிறவர்கள் கொஞ்ச நேரத்திலே அந்த சமாதானத்தை உணர்வார்கள். இதற்கும் சமாதானத்தை கூறுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சமாதானத்தை கூறுகிறது என்பது விதையாய் விதைக்கிறது அவனுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த சமாதானம், அதாவது இது வாசனையாய் வீசுகிற சமாதானம் என்பது மற்றவர்களுக்கு நம் கொஞ்ச நேரம் சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கும் நம் நம்பிக்கையை கொடுக்கிறதை காட்டுகிறது. அப்ப இந்த சமாதானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு பரிமள தைலத்தை போல மற்றவர்களுக்கு வீசுகிறதும் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுமாய் மாறுகிறது.
அப்ப இப்படிப்பட்ட விசேஷமான சமாதானத்தை தான் தேவன் இந்த மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறார். நீங்க எந்த போராட்டத்தில் போய்கொண்டு இருக்கிறீர்கள், அல்லது எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க போய்கொண்டு இருக்கிறீர்கள், அல்லது எப்படிப்பட்ட பாதையில நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள், சமாதானம் இல்லாத நிலைமையில் போய்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தை கொடுப்பேன். அப்ப நாம் அதை சுதந்திரிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை சுதந்திரிக்கும்படி நம்மளுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப நீங்க போராட்டத்துல போகிறது, பிரச்சனையில போகிறது, சமாதானம் இல்லாத நிலைமையில போகிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அப்ப நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த வசனத்தை வைத்து நீ சொன்னீர் அல்லவா, ஆண்டவரே என்னை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே, அதே போல் என் வாழ்க்கையில் சமாதானத்தை நீர் வெளிப்படுத்துமே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட விசேஷமான சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். நாம் அதை மற்றவர்களுக்கு ஒரு வாசனையாய் சமாதானத்தை வீசுகிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்ப இங்க இப்படி வசனத்திலே பார்க்கிறோம், சமாதானத்தை குறித்து வேதம் முக்கியமான காரியங்களை சொல்லி இருக்கிறது. அப்ப சமாதானம் குறித்து இவ்வளவு பேசுகிறோம். அப்ப சமாதானம்னா என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே சமாதானத்திற்கு வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனா வேதம் சமாதானத்திற்கு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப சமாதானம் என்பது என்னவாம்? யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஒரு மனுஷனுக்காயிலும் ஒரு ஜனத்துக்காயிலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அப்ப தேவனுடைய அல்லது வேதாகமம் கொடுக்கிற சமாதானம் என்பது என்ன? நம்மளை கலங்க பண்ணாமல் நம்மளை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வது. நம்மளிடத்துல இருக்கிற கலங்க பண்ணுகிற மனுஷர்கள் அல்லது நம்மளிடத்துல இருக்கிற கலங்க பண்ணுகிற காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறதான் இந்த சமாதானம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தால் யார் கலங்க பண்ண முடியும்? ஒரு தெளிந்த நீரோடு எப்படி காணப்படுமோ அதே போல் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தெளிந்தவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் இந்த சமாதானத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த சமாதானம் வந்தா என்ன நடக்கும்? நம்மளை கலங்க பண்ணுகிறவர்கள், நம்மளை போராட்டத்தில் வைக்க நினைக்கிறவர்கள், நம்மளை கலங்க பண்ணுகிற காரியத்தை தேவன் அங்கு இல்லாமல் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அப்ப சமாதானம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை தேவன் எடுத்து போடுவது, அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடைய போல கலக்கமற்ற நிலைமையிலே நாம் காணப்படுவது. நீங்க ஒரு தெளிந்த நீரோடைய பாத்தீங்கன்னா, ஒரு கல் எடுத்து நீங்க நல்ல ஒரு தெளிந்த நீர், ஒரு குட்டை அல்லது ஒரு பாண்டை நீங்க பாத்தீங்கன்னா அது பார்க்க நல்ல தெளிந்த தண்ணீரா இருக்கும். ஆனா அதுல ஒரு கல்லை போட்ட உடனே அந்த கல்லு போட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்? அந்த தண்ணி மேல ஒரு வேவ்ஸ் வர்ற மாதிரி அப்படியே மேல கீழே இறங்கி அப்படியே பரவி போகும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்? அந்த கல் அப்படியே பிரயாணம் பண்ணி அப்படி கீழே போய் தரையில பட்ட உடனே கீழே இருக்கிற மட்டு, கீழே இருக்கிற அந்த சகதிகள், சேர் எல்லாம் அந்த அப்படியே அந்த அப்படியே அது மேல அந்த தண்ணீரை அப்படியே கலங்கி போகும். நீங்க அந்த கல்லு போடுறதுக்கு முன்னாடி அது தெளிந்த நீரோடை, கல்லு போட்ட உடனே அருமையான காட்சி. ஆனா அந்த கல்லு போய் சேர்ந்த உடனே என்ன நடக்கும்? அங்கு ஒரு கலக்கத்தை உண்டு. இதுதான் கலங்க பண்ணுகிற ஆவி என்று சொல்லுகிறது. கலங்க பண்ணுகிறவர்கள் எப்படி காணப்படுவார்கள்? நம்மளோட சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு நல்ல நீரோடைய போல நாம் காணப்படுவோம். ஆனா அவர்கள் சேர்ந்த உடனே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம், ஒரு அற்புதமா நாம் இதுவரைக்கும் அனுபவித்திராத அல்லது இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு அலைகளை போல, நல்ல வேவ்ஸை போல, நல்ல டிசைன்ஸ், நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கும். ஆனா கொஞ்ச நாட்கள் அந்த காரியம் என்னவாய் மாறி போகும்? அது நம்முடைய வாழ்க்கையை கலங்கடிக்கிறதாய், அந்த தெளிந்த நேரோடையாய் இருந்தது எப்படி கலங்கி போய் காணப்படுகிறதோ அதே போல் கலங்கி போகும். ஏன்? அந்த கலங்க பண்ணுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதுனால.
அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த கலங்க பண்ணுகிறவர்கள் வரும் பொழுது அவர்களை நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஏன்? அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறது போல நல்ல ஒரு இந்த வேவ்ஸ், அந்த தண்ணியில வந்த வேவ்ஸை போல நல்ல ஒரு பார்ப்பதற்கு அருமையானவர்களை போல வருவார்கள். ஆனா கொஞ்ச நாள்ல அவர்கள் கலக்கத்தை கொண்டு வருவார்கள் என்பதை நாம் அறியோம். ஏன்னா நம்ம பார்க்கிற வேவ்ஸ். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்தால் நம்மளை கலங்க பண்ணும்படியாய் வருகிற எந்த மனிதர்களாய் இருந்தாலும் அவர்கள் நம்மளை கலங்க பண்ணாதபடி தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானமாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே நீங்கள் அறியாமல் நீங்க தெரியாமல் யாரையோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில அனுமதித்த நிமித்தமாய் தொடக்கம் நல்ல ஒரு சந்தோஷமாய், தொடக்கம் நல்ல பார்க்க அருமையாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது கலக்கத்திலும் அது உங்களுடைய வாழ்க்கையை கலங்கி போக பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கலங்கி போன மனிதர்களையும் அந்த கலங்கி போன காரியத்தை தேவன் இந்த மாதத்தில் விலக்கி போட்டு அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது சமாதானம் என்பது என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம், சமாதானம் இல்லாது இருந்தோம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இந்த வார்த்தை ஒரு நெகட்டிவான வார்த்தையா இருந்தாலும் அதிலே சமாதானத்தினுடைய வேலை என்ன என்பதை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தின் காயங்களை குணமாக்குகிறார். அப்ப சமாதானம் என்பது என்ன? இரண்டாவது, அது நம்முடைய காயங்களை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. முதலாவது கலங்கினதை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு அல்லது கலங்க பண்ணுகிறவர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறதாய் காணப்படுது. இரண்டாவது சமாதானம் என்பது என்னவாம்? அது நம்முடைய காயங்களை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. இருதயத்தின் காயங்களை குணமாக்குகிறதாய் காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத விதத்தின் நிமித்தமாய் வந்த காயங்கள் இருக்கு அல்லவா, நம்முடைய வாழ்க்கையில் வந்த எதிர்பாராத மனிதர்களின் நிமித்தம் எந்த காயங்கள் இருக்கு அல்லவா, அல்லது நம்மளை அறியாமலே நாம் விழுந்தது நிமித்தமாய் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு அல்லவா, அந்த காயங்களை நீக்குவது, அதை குணமாக்குகிறது தான் இந்த சமாதானமாய் காணப்படுகிறது. சமாதானம் என்பது என்ன? இரண்டாவது, அது நம்முடைய காயங்களை குணமாக்குகிறது. நாம் எந்த காயமாய் இருந்தாலும் சரி அதை குணமாக்குகிறது தான் நம்முடைய சமாதானம் தேவனால் கொடுக்கும். இங்க சொல்லுது மேற்பூச்சாய் குணமாக்குகிறது. ஆனா தேவனுடைய உண்மையான சமாதானம் வரும்பொழுது என்ன நடக்கும்? அது உள்ளான காயங்களை ஆற்றுகிறதாய் காணப்படுது. அது மேல் பூச்சாய் பூசி ரணம் வைத்து சீல் வைத்து அது கொஞ்ச நாள் போன பிறகு அது பெரிய செப்டிக்காய் அந்த இடத்தை அழிக்கிறது அல்ல. தேவனினால் கொடுக்கப்படுகிற சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய காயமாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாய் இருந்தாலும் சரி, அவைகளில் தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், அதை குணப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். அப்ப இரண்டாவது, தேவன் இந்த மாதத்திலே நம்மளுக்கு சமாதானத்தை வெளிப்படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? உங்கள் காயங்களை அவர் குணமாக்க போகிறார். நம்முடைய காயங்களை குணமாக்க போகிறார். மேற்பூச்சாய் அல்ல, தேவன் உள்ளான ஆழமாய் வைத்து கவனிப்பற்று போயிருக்கிற காயங்களை தேவன் குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இரண்டாவது சமாதானம் என்பது காயங்களை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக சமாதானம் என்பது என்னவாம்? கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம், கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மூன்றாவதாக சமாதானம் என்பது என்ன? அது தேவனோடு ஒப்புரவாகிறதை காட்டு. வசனம் சொல்லுது பாருங்க, சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள்
பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். மூன்றாவதாக சமாதானம் என்பது என்ன? தேவனோடு ஒப்புரவாகிறதை காட்டுகிறது. தேவனோடு ஒப்புரவாகிறதை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு சமாதானம் வந்துருச்சுன்னா அந்த மனிதன் தேவனை விட்டு விலகி ஓட மாட்டான். அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் விரிசல் வராது. எப்பேற்பட்ட விரிசல் வந்திருந்தாலும் அங்கு ஒப்புரவாகிறதை காட்டு. நீங்க உலகத்திலேயே சமாதானம் ஒருத்தவர்கிட்ட வந்துருச்சுன்னா 2 பேர் சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சமாதானம் பண்ணிட்டா என்ன? 2 பேரும் ஐக்கியம் ஆயிட்டாங்க. 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை, அங்க அந்த பிரச்சனை, அந்த பிரிவு, அந்த பிளவு சரியாயிருச்சுன்னா, அதே போலதான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் எப்பொழுது சமாதானத்தை கொடுக்கிறாரோ, அல்லது தேவனிடத்துல இருந்து நாம் எப்பொழுது சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோமோ, அப்பொழுது நாம் அவரோடு ஒப்புரவாகிறோம். அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருக்குள்ளாய் நாம் காக்கப்படும்படி, அவரால் நடத்தப்படும்படியாக நாம் அவருக்குள்ளாய் ஒப்புரவாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப மூன்றாவதாக நம்மளை தேவனுக்குள்ளாய் ஒப்புரவாகிறது. அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உலகத்திலிருந்து கலக்கங்களிலிருந்து நம்மளை நீங்களாக்குகிறது மாத்திரமல்ல, நம்மளை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அல்லது நமக்குடைய காயங்களை இந்த உலகத்திலே நம்மளை ஆட்சி நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்கிறது? இந்த சமாதானம் நம்மளை தேவனோடு ஒப்புரவாக வைக்கிறது. நாம் தேவனை விட்டு விலகி போன காரியங்களிலிருந்து அவைகளை விட்டு விலகச் செய்து நம்மளை தேவனோடு ஒப்புரவாக வைக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவருக்கு விரோதமாய் நாம் மாறினோம் அல்லவா, அந்த விரோதத்தை போக்கும்படியாக நம்மளை தேவனோடு ஒப்புரவாக செய்கிறது தான் இந்த சமாதானம். அப்ப இந்த 3 காரியங்கள் இந்த சமாதானத்திற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நீங்கள் எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்துல காணப்படுகிறீர்கள்? உங்க வாழ்க்கையில கலங்க பண்ணுகிறவர்களை தேவன் எடுத்து போட வேண்டும், அதற்கு பதிலாக சந்தோஷம் மகிழ்ச்சியும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களா? அல்லது உங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், போராட்டங்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும், அதன் நிமித்தமாய் நீங்கள் தேவ சமூகத்திலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும், உங்கள் காயங்கள் ஆறி உங்கள் காயத்தின் நிமித்தமாய் வந்த வேதனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களா? அல்லது தேவனையோடு ஒப்புரவாக வேண்டும் என்று, அல்லது உங்கள் குடும்பம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே தேவன் அவர் உங்களுக்கு சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அப்ப சமாதானம் என்பது இந்த 3 காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை உடையதுதான் சமாதானமாய் காணப்படுகிறது. அப்ப சமாதானத்தை குறித்து நாம் பார்த்தோம். அப்ப சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளனா அதற்கென்று சில காரியங்கள் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம முதலாவது சமாதானம் ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டும் என்றால் என்னவா இருக்கணும்? வசனம் சொல்லுகிறது. அந்த லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, சமாதானம் 5:6 வாசிக்கிறேன். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த 7வது வசனம், அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்தோம், அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இந்த 6வது வசனம் சொல்லுது பாருங்க, சமாதானம் ஒரு மனிதனிடத்திலே தங்கணும், அல்லது ஒரு மனிதனுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால் என்னவா இருக்கணுமா? அவன் சமாதானத்துக்கு பாத்திரனாய் காணப்படணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் வரணும் எதிர்பார்க்கிறோம், தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த சமாதானம் நம்ம நிலைத்திருக்க நாம் பாத்திரராய் நாம் காணப்பட்டால் மாத்திரமே அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்.
இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், அநேகர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம், அநேகர் மற்ற ஊர்ல இடத்துல போய் ஜெபித்து சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களிடத்துல ஜெபிக்கும் பொழுது அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் சமாதானம் வருது. ஆனா சமாதானம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அந்த சமாதானம் நம்மை விட்டு நீங்களாக்குகிறது. அல்லது அந்த சமாதானம் இருந்த இடத்துல இப்ப சண்டையும் போராட்டமும் பிரச்சனையுமா வருது. ஏன் அப்படி வருது? அந்த சமாதானம் நம்ம இடத்துல வந்ததா இல்லையான்னு பார்த்தா வந்தது, அது உண்மைதான். தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனா அந்த சமாதானத்துக்கு நாம் பாத்திரராய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் நிலைத்திருக்க முடியும். அப்ப அந்த பாத்திரரா நாம் இல்லாதது நிமித்தமாய் அந்த சமாதானம் என்ன செய்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அது கொஞ்ச நேரத்துல கிரியை செய்து, ஆனா அது இருக்க முடியாதது நிமித்தமாய் அது நம்மளை விட்டு விலகி போகிறதாய் காணப்படுது. அதை அனுப்பினவர் இடத்திற்கு அது திரும்புகிறதாய் மாறுகிறது. அப்ப தேவனுடைய சமாதானம் நம் குடும்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கும் நிலைத்திருக்கணும்னா நாம் என்ன செய்யணும், நாம் அந்த சமாதானத்தை பெறுவதற்கு நாம் பாத்திரராய் காணப்படணும். அந்த சமாதானத்தை பெறுவதற்கு நம் பாத்திரராய் இருந்தால் மாத்திரமே அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 2 மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். 2 பேருக்கு ஒரு சமாதானம் வருகிறது. ஆனா ஒரு மனிதனுக்கு சமாதானம் வந்துட்டு அது அவனை விட்டு விலகுகிறதாய் காணப்படுது. ஆனா இன்னொரு மனுஷனுக்கு சமாதானம் வந்துட்டு அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படுது. அங்கு 2 பேர் காணப்படுகிறார்கள். ஒருவர் சமாதானத்துக்கு பாத்திரராய் காணப்படுகிறார்கள், மற்றவனோ சமாதானத்துக்கு பாத்திரன் அல்லாதவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று. உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாகும். இதைத்தான் நம்ம சமாதானத்துடைய குணாதிசயம் என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தோம். சமாதானம் ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது முதலாவது அவர்களுக்கு வரும். 2வது அவர்கள் குடும்பத்திலோ அல்லது அவர்கள் போகிற இடங்கள விதைக்கப்படும். 3வது அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு அது பரவி காணப்படும். அதே போலதான் வசனம் சொல்லுது பாருங்க, உமக்கு சமாதானமும் உமக்கு உண்டான உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான யாவைக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இங்கு சமாதானம் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு குடும்பத்திற்கு சொல்லப்படுது. ஆனா இங்க என்ன நடக்குது? இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கு 2 மனிதரை நாம் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். இங்கு 2 பேரை பார்க்கிறோம். ஒருவருடைய பெயர் நாபால், மற்றவருடைய பெயர் அபிகாயில். இந்த 2 பேருக்குத்தான் இந்த சமாதானம் சொல்லப்படுது, தனித்தனியாக சொல்லப்படல. முழு அந்த 2 பேருக்குமே அந்த சமாதானம் கொடுக்கப்படுது. ஆனா இந்த 2 பேர்ல யார் அந்த சமாதானத்தை தக்க வைத்தாங்க? நீங்க வேதத்தின்படி பார்த்தோம்னா இதை ஒரு வேதவனமே நாம் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது நேரம் இல்லாதபடினால் சுருக்கமாய் நாம் பார்ப்போம். இந்த 2 பேர்ல யாருக்கு சமாதானம் தங்கி இருந்துச்சா, அபிகாலுடைய வாழ்க்கையில் தான் அந்த சமாதானம் தங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாபாலுடைய வாழ்க்கையும் அபிகாலுடைய வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா 2 வித்தியாசம் உள்ளதாய் காணப்படுது. நாபால் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறானாம்? வசனம் சொல்லுகிறது, முதல் 3 வசனத்துல வாசித்தோம்னா அவன் ஒரு தொழில்துறை உடையவனாய் காணப்பட்டிருக்கிறான். 2வது மகா பாரி குடித்தனக்காரனாய் காணப்படுகிறான், நல்ல செல்வ செழிப்பானாய் காணப்பட்டிருக்கான். 3வது இந்த முரட்டும் துர்க்குணம் உடையவனாய் காணப்பட்டிருக்கிறான். 4வது அவன் காலேபின் சந்ததியாய் காணப்பட்டிருக்கிறான். 5வது ஒருவருடைய பேச்சும் கேட்காதவனாய் காணப்பட்டிருக்கான். ஆனா அபிகாலை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2 வார்த்தை தான் சொல்லுது. 1 அவள் மகா புத்திசாலி, 2வது அவள் ரூபவதி.
அவள் மகா புத்திசாலி, 2வது ரூபவதி. இந்த 2 காரியம் தான் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. ஆனா நீங்க இந்த வசனம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, நாபாலுக்கு அனுப்பப்பட்ட சமாதானம் நாபால் செய்த காரியத்தின் நிமித்தமாய் அவனுடைய குடும்பத்திற்கு பட்டயத்தை கொண்டு வந்தது. ஆனால் அபிகால் செய்த காரியத்தின் நிமித்தமாய் அவளுடைய குடும்பத்திலே அந்த சமாதானம் நிலைத்திருந்தது. இங்க தாவீது கேட்கிறான், நீங்க உங்களுடைய ஆட்டின் மயிரை கத்தரிக்கிறீங்க, இந்த நாள்ல நீங்க உங்களுடைய வேலைக்காரருக்கு ஆகாரத்தை தயாரிக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லுகிறான். நாபால் இடத்துல கேட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். ஆனா இந்த நாபால் என்ன செய்கிறான்? அவன் அந்த தாவீதை வெறுத்தோடு தள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் அங்கு உதவி கேட்டவனை உதறி தள்ளினது நிமித்தமாய் அங்கு அவனுடைய குடும்பத்திற்கு பட்டயம் வருது. ஆனால் அபிகாயில் என்ன செய்கிறாள்? அதை ரகசியமாய் அவள் இறங்கி போய் அந்த காரியத்தை செய்கிறவராய் காணப்படும். இங்க தாவீது நாபாலுடைய குடும்பத்திற்கு அல்லது அவன் வேலையாட்களுக்கு எப்படி காணப்படுகிறானா? அவர்களை பாதுகாக்கிறவனாய் காணப்படுறான். வசனமே சொல்லுது, அவன் 16 வசனம் சொல்லுது, வேலைக்காரர்கள் சொல்லுங்க, அவன் எங்களுக்கு மதிலை போல் இருந்தார். அப்ப இங்க நாபாலுடைய குணாதிசயம் என்ன? அவன் அவர்களுக்கு செய்த நன்மையை மறந்தவனாய் காணப்படுகிறான். அபிகால் என்ன செய்கிறாள்? வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே அந்த நன்மைக்கு அவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கிரியை செய்கிறவளாய் காணப்படும். அப்ப சமாதானம் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் செய்த காரியத்தை நாம் மறவாதவர்களாய் காணப்படணும். அவர் சொன்ன காரியத்துக்கு நாம் அவருக்கு நாம் துதி செலுத்த முடியாது. கர்த்தர் என்னை எப்படி விடுதலையாக்கினார், கர்த்தர் எனக்கு இப்படிப்பா கர்த்தர் எனக்கு விடுதலையாக்கினார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்பதை நாம் அவர் செய்த நன்மையை ஒவ்வொரு நாளும் நினைவுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். எத்தனை நாள் கர்த்தர் நம்மளுக்கு மதுளாய் காணப்பட்டு இருக்கிறார், எத்தனை நாள் கர்த்தர் நம்மளுக்கு சுவராய் காணப்பட்டிருக்கார், எத்தனை நாள் நம்மளை பாதுகாக்கிறவராய். தாவீது சொல்லுகிறான், நாங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் பொருட்கள் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்று சொல்லியிருக்கு. அதே போல் கர்த்தர் ஒரு பொருளும் நம்முடைய வாழ்க்கையில காணாமல் போகும்படி தேவன் நம்மளை எவ்வளவு நாள் பாதுகாத்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறோமா? அதை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை தங்க வைக்கத்தக்கதான பாத்திரர்களாய் நாம் காணப்படுகிறோம். 2வது அபிகாலை போல புத்திசாலிகளாய் நாம் காணப்படும் பொழுது தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை வைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ சமூகத்தில் சமாதானத்திற்கு பாத்திரராய் நாம் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு செய்த கடந்த நாட்கள் செய்ததை நாம் வைத்து துதிக்கும் பொழுது, அவர் நமக்கு பாராட்டின கிருபை இரக்கத்தை வைத்து துதிக்கும் பொழுது, அதை நினைவு கூர்ந்து அதற்கென்று தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் சமாதானத்தை வைக்கிறவராய் காணப்படுகிறார். அதற்கு பதிலா நாம் அவரை முறுமுறுத்து, ஐயோ கடந்த நாட்கள் தேவனை விடுதலையாக்கிறார், இன்னைக்கு பார்த்தா பெரிய போராட்டம், அவர் இன்னைக்கு என்னோட இருந்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் முறுமுறுத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இராது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததற்கான காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை, பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த நாட்கள் வந்த போராட்டத்தை, பிரச்சனையை தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த போராட்டத்திலிருந்து எப்படி கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார், அந்த செங்கடலிருந்து எப்படி நம்மளை விடுதலையாக்கினார் என்பதை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். அது மறந்து போனது நிமித்தமாக தான் அந்த சமாதானம், தேவனால் கொடுக்கப்படுகிற சமாதானம் நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே தங்குகிறது அல்ல. அப்ப தேவ சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தங்கணும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படும். போராட்டத்துல போனது உண்மைதான், கஷ்டத்துல போனது உண்மைதான். ஆனா அந்த கஷ்டத்திலையும் போராட்டத்திலும் தேவன் நம்மளை விடுதலாக்கினார் அல்லவா? நம்மளை அப்படியே விட்டுட்டு நீங்க போங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை கைவிடுகிறவராய் அல்ல, நம்மளை அரவணைக்கிறவராய், நம்மளை விடுதலையாக்கினவராய் இருந்தார் அல்லவா? அதை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நாம் கண்களை மூட போறோம். மூடி என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுங்கன்னு நம்ம கேட்க போறது இல்ல. நாம் முதலாவது செய்ய போறது, ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலையாக்கினீரே, நீர் கடந்த நாட்கள் இப்படி நன்மை செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரிக்க போகிறோம். சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க போகிறது. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடும். கர்த்தருடைய கிருபையும் தயவும் உண்டாவதாக.
நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சமாதானம் வேணுங்கிறப்ப எல்லாம் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருக்கு நீங்க பாத்திரராய் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமாதானம் நம்மள நிலைத்திருக்கும். அதனால இப்போ இந்நாள் முதற்கொண்டு நாம் சமாதானத்தோடு தேவனை துதிப்போம், நாம் தேவனை உயர்த்துவோம், அந்த சமாதானத்துக்கு பாத்திரராய் நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் சமாதானத்தை குறித்ததான சில குறிப்புகளை பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களுடைய காயங்களை கட்டுகிறதும் குணமாக்குகிறதும், எங்களை கலங்க பண்ணுகிறவர்களை எங்களை விட்டு நீங்க பண்ணுகிறதும், ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகிறதுமாய் காணப்படுகிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் நீர் சொன்னபடி ஆண்டவரே சமாதானம் எங்களுக்குள் இருப்பதாக, அது எங்கள் குடும்பத்தில் விதையாய் விதைக்கப்படுவதாக, அது இருக்கிற இடமெல்லாம் ஒரு பரிமள தைலத்தை போல் வாசனை வீசுகிறதா இருக்கிறது போல எங்களிடத்துல வருகிறவர்கள், எங்கள் குடும்பத்தில் வீட்டுக்குள் வருகிறவர்கள், எங்களோடு இணைக்கப்படுகிற எல்லாருக்கும் நீ சமாதானத்தை அருளை செய்வீராக. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்துக்கு பாத்திரராய் நீர் எங்களை மாற்றுவீராக. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எது எங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படி வந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நாங்கள் மேற்கொண்டு ஆண்டவரே சமாதானத்துக்கு பாத்திரராய் இருந்து அந்த சமாதானத்தை எங்க வாழ்க்கையில தங்க வைக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.